அன்பு தமிழ் நல்லுள்ளங்களே, ஒன்றிய அரசு மாணவர்களின் கல்வி கனவை சிதைக்கின்ற வகையில் ரூபாய் 573 கோடி பணத்தை தர மறுக்கிறது. ஏன் இப்படி செய்கிறது என்றால், அவர்கள் கொண்டு வருகின்ற புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட்டால் தான் தருவோம் என்று அடாவடித்தனம் செய்கிறது. இந்த கோத்தாரி கமிஷன் பரிந்துரைப்படிதான் 10+2+3 என்ற பாடம் வகுப்பு முறைகள் நம்மிடம் இருந்தது. அதே 10 ஆண்டுகளுக்கு பின்பு தான் நாம் +2 11ோடு சேர்த்து கொண்டோம். அப்படி இருக்கையில் ஒரு காசை தருவதற்கு நிர்பந்தித்து இந்த கல்வி திட்டத்தில் சேர் என்று சொல்வது என்ன யோக்கியம் தரமான விஷயம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுடைய கல்வியை நெருக்கடிக்குள்ளாக்குவதும், மாணவர்கள் மத்தியில் பாவ முன்னேற்றத்தை பற்றி பேச ஆள்களை அனுப்புவதும், இது போன்ற அடாவடித்தனமான வேலைகளின் மூலம் தமிழகத்தில் உயர்கல்விக்கு செல்வோர் 54% இருப்பதை குறைக்கலாம் என்று நினைக்கிறது. ஆனால் தமிழகத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்ற பின் பெண் குழந்தைகளுக்கு உயர்கல்வி போகிறவர்களுக்கு 1000 ரூபாயும் ஆண்களுக்கு 1000 ரூபாயும் தருகிறார். இது அரசு உதவி வரும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி தொடர்க்க கல்வியை நிற்றலை தவிர்ப்பதற்கு காலை உணவு திட்டத்தை தொடங்கியிருக்கிறார். இதை பல்வேறு மாநிலங்கள் வரவேற்கின்றன. இப்படி முன்மாதிரியாக மனித வளத்தை கல்வியில் வளப்படுத்தி அடுத்த கட்டமாக உற்பத்தியை கொண்டு வருவதற்கு தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். தொழில்துறையில் திறனறிவு மையத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறார். இப்படி நாம் ஒரு காலம் முன்னேறுவதற்கு போராடி கொண்டிருக்கிற வேளையில் நம்மை பின்னுக்கிழுக்கின்ற செயலாக நாங்கள் நிதி தரமாட்டோம் என்று மதவாத ஒன்றிய அரசு சொல்வது இன்னும் எத்தனை நாட்கள் என்றுதான் எண்ணி பார்க்க வேண்டும். நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் எப்போது தங்கள் ஆதரவை மறுக்கிறார்களோ அதுவரை அவர்கள் ஆட்டம் தொடரும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.